இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கார்ட்போர்டு ஹவுஸ் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து 4 கார்ட்போர்ட் பீசஸை 5x11.5ன்னு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதில் ஒரே ஒரு கார்ட்போர்டை மட்டும் சுற்றி 1 சென்டிமீட்டருக்கு மார்க் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அந்த 1 சென்டிமீட்டர்லேருந்து 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு, இங்கேயும் 6 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு, அப்புறம் கீழே ஒரு லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் கீழேருந்து 3 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு இங்கேயும் லைன் போட்டு கனெக்ட் பண்ணிவிட்டேன். அப்புறம் அந்த லைன் 3த்தையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று வச்சுருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா சுற்றிலும் 1 சென்டிமீட்டர் விட்டு கட் பண்ணிக்கிட்டேன். இந்த மாதிரியே நமக்கு 3 வேணும். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு A4 ஷீட் எடுத்துக்கிட்டேன். அந்த A4 ஷீட்டை வந்து இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டு, அப்புறமா அதில் ஆயில் போட்டு அதை தொடச்சி காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் அது 2 சைடும் கம்மு போட்டு ஒட்டிட்டேன். அந்த மாதிரி மீதி 3க்கும் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ரூஃபுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துருக்கோம். இதை வந்து நான் எப்படி பண்ணேன்னா, ஒரு கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கிட்டு அந்த கார்ட்போர்ட் பீஸில் டாப் லேயரை மட்டும் பிச்சிங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வரும். இதை வந்து ஃபுல்லாக பிச்சு எடுத்துக்கிட்டு அதை வந்து கீழே வந்து 5.5 சென்டிமீட்டர், டாப்பில் வந்து 5.5 சென்டிமீட்டர் மெஷர் பண்ணி ட்ரையாங்கிளுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். அதை 4 பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதை ஒன்றா ஒட்டிட்டேன். இப்போ கீழே பேஸ்மெண்ட்டுக்காக நான் 10x10ல் ஒரு கார்ட்போர்ட் ஷீட்டை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் காமிச்ச எல்லா பீஸையும் இந்த மாதிரி ஒன்றா இந்த டேப், இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டிக்கிட்டேன். இந்த கடைசியில் மட்டும் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இந்த கடைசியில் விட்டதை மடக்கிட்டு, அப்புறம் மேலே இருந்ததை இப்படி மடக்கிட்டோன்னா இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் வந்துடும். இப்போ நம்ம இதை ஒட்டிட்டோம். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ நம்ம உள்ளார இன்சுலேஷன் டேப்பு கவர் பண்ணதுக்கப்புறம் நான் வந்து வெளியில் ஒயிட் கலர் பேப்பர் டேப்பை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணிக்கிட்டேன். அப்போ தான் பெயிண்ட் அடித்தா நல்லா தெரியும். இப்போ நான் எடுத்த கார்ட்போர்டு 2 லேயராக இருந்ததுனால ஃபஸ்ட்டு லேயரை மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்ம செஞ்ச பில்டிங்கோட டாப்பில் இந்த மாதிரி இதை கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே திருப்பி இங்கே டேப் போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் மேலே சொருகிருந்தேன்ல, அது சைட்லலாம் டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன். இப்போ மேலே சும்மா இருந்ததுனால இந்த மாதிரி ஒரு கேட் செஞ்சு அது சைடில் ஒட்டிக்கலாம். இப்போ நம்ம சைடில் ஃபுல்லாக டபுள் டேப் போட்டு எல்லாத்தையும் ஒட்டியாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ரூஃபை வந்து இதுக்கு மேலே ஒட்டணும். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இதுக்கான ரூஃபை வந்து ஒட்டணும். அதுக்கு வந்து நான் அந்த ரூஃபை எடுத்துக்கிட்டு அதை திருப்பி இங்கே 2 சைடும் டபுள் டேப் போட்டு ஒட்டியிருக்கேன். இப்போ இதை பிரிச்சுட்டு ஒட்டிக்கலாம். இப்போ நான் இந்த ஹவுஸை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இனிமேல் பெயிண்டிங் மட்டும் பண்ணணும். இப்போ நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு அந்த ரூஃப் அடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ கீழே இந்த பேஸ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணி உள்ளார ஒரு லைட் ஏரியா வைக்க போகிறோம்.
நான் இந்த சைஸில் ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கிட்டு மேலே உள்ள லேயரை மட்டும் பிரித்து இந்த கார்ட்போர்டுக்கு கீழே இந்த மாதிரி சுருட்டி ஒட்ட போகிறோம். அந்த ஷீட்லேருந்து 4 பீஸ் நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து நம்ம ரோல் பண்ணி கார்னர்ஸில் ஒட்ட போகிறோம். அது எப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த கார்ட்போர்டை ரோல் பண்ணிக்கிறேன். ரோல் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து நம்ம செல்லோ டேப் யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இப்போ நான் காமிச்ச மாதிரி இன்னும் 3 பீஸ் ரெடி பண்ணிக்கிட்டேன். மொத்தமாக 4 இருக்குது. இப்போ நம்ம இதை வந்து டபுள் டேப் யூஸ் பண்ணி 4 கார்னர்லேயும் ஒட்ட போகிறோம். இப்போ நான் பேஸ்மெண்ட்டை ரெடி பண்ணிட்டேன். அதாவது டபுள் டேப் போட்டு 4 கார்னர்லேயும் நம்ம ரோல் பண்ணி வச்சுருந்த கார்ட்போர்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து இந்த ஹவுஸ் இருக்குல்ல, இதை வந்து கார்னரில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து லைட்டு கொடுக்கறதுக்காக நாம் பின்னாடி ஒரு ஓட்டை போட்டு அங்கே எல்இடி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இப்போ நான் கார்னரில் 2 சின்ன ஹோல்ஸ் போட்டேன். இதில் வந்து நான் எல்இடியை சொருவிக்கிறேன். இப்போ பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இது பாசிட்டிவ், இது நெகட்டிவ். இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த எல்இடியோட பாசிட்டிவ் எண்டில் ஒரு 220 ohms ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் அதில் ஒரு அலிகேட்டர் கிளிப்பும் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் 2லேயும் ஒரு அலிகேட்டர் கிளிப் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அலிகேட்டர் கிளிப்பை வந்து நம்ம பேட்டரியோட கனெக்ட் பண்ணால் லைட் எரியும். இப்போ வந்து நம்ம இந்த லைட்டுக்கு மேலே வீடை வைக்க போகிறோம். அது எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்கே சுற்றிலும் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டிட்டேன். அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இங்கே ஒரு ஹோல் போடணும் இந்த சுவிட்ச் வைக்கிறதுக்காக. இப்போ நான் வந்து இந்த சுவிட்சை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ கீழே அலிகேட்டர் கிளிப்பை வச்சு அதை கனெக்ட் பண்ணி ஒர்க் ஆகுதான்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் வந்து இந்த ரெட் கலர் ஒயரோட இன்னும் 2 நான் வந்து சென்டர் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இன்னொரு அலிகேட்டர் கிளிப் எடுத்துக்கிறேன். அதை வந்து இன்னொரு சைடு கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பிளாக் கலர் ஒயரை பேட்டரியோட நெகட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் ஒயரை பேட்டரியோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு வந்து ஆன் பண்ணால் லைட் எரியும்.